எம்முடைய தேசியத்தின் உயிர் மூச்சாக உயிர் நாடியாக இருந்தவர்கள் கைவிடுவது என்பது எம்முடைய அரசியலை கைவிடுவதற்கு சமமாகும். இந்த அரசியல் கைதிகளை முறையாக கௌரவிப்பதும் அவர்களுக்குரிய வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதும் அவர்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற துன்பனிலிருந்து மீட்பை கொண்டு வருவதும் முழு தேசத்தின் கடமையாக இருக்கின்றன. இவர்களுடைய தனிமையான வாழ்வு என்பது எங்களுடைய அரசியலை தனிமைப்படுத்திவிடும். போராட்டங்கள் நடத்துவது மட்டுமல்ல, யாரெல்லாம் போராடினார்களோ, யாரெல்லாம் உயிரை கொடுத்து தங்களுடைய அவயவங்களை கொடுத்து போராடினார்களோ அவர்களை கௌரவிப்பதன் மூலம் எம்முடைய தாயக அரசியலை பாதுகாக்க முடியும். தமிழ் மக்களுடைய தேசியத்தோடும் தேசிய அரசியலோடும் உயிர் மூச்சாக ஏற்பட்டவர்கள் தான் அரசியல் கைதிகள். மாவீரர்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, வருடந்தோறும் எந்த அளவுக்கு நாங்கள் அவரை நினைந்து அவர்களுக்கு விளக்கேற்றுகின்றோமோ, அந்த அளவுக்கு இப்போது அரசியல் கைதிகள் தொடர்பான முக்கியத்துவமற்றவர்களாக இருப்பது கவலைக்குரிய விடமாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், அரசியல் கைதிகளாக தற்போது 10 பேர் அளவில் தான் இருக்கின்றார்கள். இந்த 10 பேரை விடுதலை செய்வதாக கூறிதான் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்தது. எனவே மக்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்ததும் இந்த வாக்குறுதியை நம்பிதான். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அரசியல் கைதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலேயே இப்போது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கின்ற வேளையிலே நாங்கள் அரசியல் கைதிகள் தொடர்பாக எந்தவித நிலைப்பாட்டை எடுக்க மாட்டோம் என்று தற்போது நீதி அமைச்சர் கூறுவது எந்த அளவுக்கு நியாயமானது? இது முதலாவது கேள்வி. இரண்டாவதாக, இந்த கூற்றினை சவாலுக்கு உட்படுத்துவதற்கு நாங்கள் சக்தியற்றவர்களாக இருக்கின்றோம். இதுதான் தமிழ் மக்களுடைய தோல்வியாக இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இவர்கள் தான் நம்முடைய தேசியத்தின் உயிர் மூச்சாக இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய விடுதலை முக்கியமானது. அந்த விடுதலை தான் நம்முடைய தேசியத்துக்கு வலு சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கும். அந்த தேசியத்துக்காக செயல்படுகின்றவர்களுக்கு உந்து சக்தியாகவும் இருக்கும். எனவே அதை பற்றிய செயற்பாடு இல்லாமல் இருக்கின்ற போது அங்கு இருக்கின்ற அரசியல் கைதிகள் வேதனை உற்றவர்களாக மட்டுமல்ல, தாங்கள் கைவிடப்பட்டுள்ளோம் என்ற நிலையிலும் அவர்கள் தங்களை தாங்களே வெறுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைக்கு அவர்களை தள்ளக்கூடாது. ஒரு அரசியல் பொறுப்பு இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு அரசியல் கடமை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களோடு சேர்ந்து இயங்கியவர்கள் இரத்தம் சிந்தியிருக்கின்றார்கள். இவர்கள் இன்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்று இரத்தம் சிந்தியது நாட்டின் விடுதலைக்கு, இவர்கள் இப்போது கண்ணீர் சிந்துவது தங்களுடைய விடுதலைக்கும் நாட்டின் விடுதலைக்குமாக. எனவே அரசாங்கம் தற்போது இவர்களை கைவிட்ட நிலையிலே நாங்கள் கைவிட முடியாது, கைவிடக்கூடாது. எனவே சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சமய தலைமைத்துவங்களுக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது இவர்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு. எனவே அத்தகைய செயற்பாட்டினை அவசரமாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கின்றேன். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், பல நூற்றுக்கணக்கான அரசியல் கைதிகள் நீதிமன்ற நடவடிக்கை கூடியாகத்தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் செய்திருக்கின்றோம். அரசியல் கைதிகள் தங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்டம் செய்திருக்கின்றார்கள். உண்ணாவிரத போராட்டம் செய்திருக்கின்றார்கள். சாகுவரையான உண்ணாவிரத போராட்டத்தை கூட செய்திருக்கின்றார்கள். அவ்வாறான உண்ணாவிரத போராட்டம் செய்த போது எம்முடைய அரசியல் தலைவர்கள் அங்கு போய் பல்வேறு விதமான வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். உங்களை விடுதலை செய்வோம், விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியவர்கள் இவர்களுடைய செயற்பாட்டினால் விடுதலை பெறாமல் இருந்த கூட நீதிமன்ற நடவடிக்கை கூடாக விடுதலை பெற்று அவர்கள் சமூகத்திலே தங்களுடைய வீடுகளிலே தங்களுடைய கிராமங்களில் வந்திருக்கின்ற போது அவர்களை கவனிப்பதற்கு யாருமே இல்லை. இது மிகவும் வேதனைக்குரிய விடயம். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று எம்முடைய தேசியத்தின் உயிர் மூச்சாக உயிர் நாடியாக இருந்தவர்கள் கைவிடுவது என்பது எம்முடைய அரசியலை கைவிடுவதற்கு சமமாகும். எம்முடைய நிலத்தை கைவிடுவதற்கு சமமாகும். எனவே இந்த அரசியல் கைதிகளை முறையாக கௌரவிப்பதும் அவர்களுக்குரிய வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதும் அவர்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற துன்பனிலிருந்து மீட்பை கொண்டு வருவதும் முழு தேசத்தின் கடமையாக இருக்கின்றது. எனவே புலம்பெயர் சமூகமும் கூட அவர்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும். இந்த செலுத்தாத சூழ்நிலையிலே தான் தெற்கின் அரசியல் சக்திகள் இப்போது அவர்களை இயக்குகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்னொரு விதமாக புலனாய்வினரும் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்றார்கள். எனவே இந்த பயத்தின் காரணமாகவும் தங்களுடைய ஏழ்மையின் காரணமாகவும் கைவிடப்பட்டிருக்கின்றோம் என்ற சிந்தனை காரணமாகவும் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய தனிமையான வாழ்வு என்பது எங்களுடைய அரசியலை தனிமைப்படுத்திவிடும். இந்த ஒரு பயங்கரத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே ஏதோ ஒரு வகையிலே இவர்களை மீண்டுமாக ஒரு சமூகமாக, இயக்கம் என்ற வார்த்தையை பாவிக்கலாம், ஆனால் இயக்கம் என்ற வார்த்தை அவர்களுக்கு பயமாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய அரசியல்வாதிகளை நம்பி இயக்கத்தில் ஈடுபட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள்.
ஆனால் அவர்கள் ஒரு சமூகமாக வாழ்வதற்குரிய வாழ்வு பாதுகாப்பையும் அவருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான செயற்பாடும் தமிழர் தாயகத்திலே வெளிப்படையாக தெரிய வேண்டும். புலம்பெயர் சமூகம் இதற்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். போராட்டங்கள் நடத்துவது மட்டுமல்ல, யாரெல்லாம் போராடினார்களோ, யாரெல்லாம் உயிரை கொடுத்து தங்களுடைய அவயவங்களை கொடுத்து போராடினார்களோ அவர்களை கௌரவிப்பதன் மூலம் எம்முடைய தாயக அரசியலை பாதுகாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது.